ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி உள்ளி தீயல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க, இல்லாட்டி தேங்காய் கரிஞ்சிடும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் 15 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி வதங்கினதும் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி வதங்கினதும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடுங்க. இப்போதைக்கு இதை தனியாக வச்சிடலாம். ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அதோட 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டுடலாம். லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த மசாலாவையும் இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து அதை இதில் சேர்த்துடுறேன். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அஞ்சுலேருந்து 7 நிமிஷத்துக்கு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குக் ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.